நேரத்தை ஒதுக்கி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். என்னுடைய தாழ்மையான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் இங்கே பிள்ளையார் சுழி போட்டு கிறிஸ் லைவ் இன் கோயம்புத்தூர் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் இப்போ திருப்பி 2வது ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ஸ்டெல்லார் எக்ஸ் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். அதுவும் நியூ இயர் வந்து சுமார் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஒரு நியூ இயர் அன்றைக்கி ஒரு ஷோ பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ இவங்க அப்ரோச் பண்ணும்போது அவங்க அப்ரோச் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க வார்த்தைகளும் சரி, ஆளும் சரி, எவ்வளோ பணிவாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க வார்த்தைகளும் இருந்தது, அவங்க சொற்களும் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு ஈவெண்ட் ரொம்ப சிறப்பாக அமையும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் சப்போர்ட்டு, உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், உங்களுடைய லவ் எல்லாரும் எப்பவுமே தேவை எங்களுக்கு. ஸோ நீங்கள் கேள்விகள் எதாவது இருந்தாலும் கேட்கலாம். மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம், ஒரு 5 மணி நேரம் நடக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. மெயினாக என் கூட வந்து இதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நம்ம சூப்பர் சிங்கர்ஸ்லேருந்து நிறைய பசங்க வந்திருக்காங்க. நான் ஒரு சேனலில் உட்காந்து ஜட்ஜ் பண்ணி அதில் வெளில வந்த பசங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்ரீதர் சேனா தம்பி ஸ்ரீதர் சேனா வராப்பில், அப்புறம் மானசி குட்டி பொண்ணு மானசி வருது, அதுக்கப்புறம் ரம்யான்னு ரம்யா ராம்சின்னு ஒரு அப்கமிங் சிங்கர், பிளேபேக் சிங்கர், அவங்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஜே தீபிகாவா அவங்க வராங்க. ஸோ இது எல்லாம் கலந்த கலவை ப்ளஸ் நம்மளுக்கு நல்ல ஒரு டான்ஸ் ட்ரூப். அவங்க டான்ஸ் ட்ரூப் பேர் என்ன? டிடிஏ தமிழ்கோ டான்ஸ் இருக்காங்க, அவங்க வராங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்து ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு நிகழ்ச்சியை கொடுக்கலாங்கிறது தான் எங்களுடைய ஐடியா. அதே மாதிரி அமைக்க நீங்கள் தான் உதவணும். 399 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 2 டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம், டிக்கெட் ட்ரிக்ஸ் அண்ட் டிக்கெட் 9 2 டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்லையுமே இருக்கு. இது ஃபேமிலி அஃபோர்டபுள் ஷோவாக இருக்கும் அப்படின்றனால ஸோ ஃபேமிலிக்கு சீட்டிங்கான ஒரு விஷயமும் இருக்கும். ஏன்னா ஃபேமிலி எல்லாருமே டான்ஸ் ஆடி நின்றுட்டு இருக்க மாட்டாங்க. 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய ஷோவில். அதனால ஃபேன் ஜோனில் ஆடணும்னு நினைக்கிறவங்க நின்று ஆடலாம், உட்காந்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க உட்காந்து ப்ரோக்ராமும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அதுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது, வெறும் டான்ஸ் மட்டும் இருக்க போகிறதில்ல. ஸோ அவருடைய கான்செப்ட் இருக்க போது கிருஷ்ணனோட கான்செப்ட் மெட்ராஸ் ஜங்ஷன் பேண்டோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. அண்ட் காமெடிக்கு நம்மளுடைய குரேஷி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறையா உட்காந்து என்ஜாய் பண்ணுற விஷயங்களும் நிறையா இருக்குது. சாரி சார், டிக்கெட் ஆன்லைன் தான் சார். 2 டிக்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு, டிக்கெட் ட்ரிக்ஸ் அண்ட் டிக்கெட் 9 2 பிளாட்ஃபார்ம்லையும். சார் இதில் வந்து எல்லா சேஃப்டி மெஷர்ஸுமே எடுத்திருக்கு சார், கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸ் படி. ஸோ இப்போ எடுக்க வேண்டிய எல்லா அங்கே வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கும், ஸோ ஃபயர் என்ஜின் இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஒரு சர்க்கிள்குள்ளே எவ்வளோ பேர் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த அளவுக்கு உண்டான பர்சன்ஸை ஒரு லிமிட்டட் டிக்கெட்ஸாக தான் இருக்க போகுது, ஓவர் க்ரௌடடாக இருக்காது. அண்ணா நான் என் பாட்டை மட்டும் ரசிச்சேன்னா சிங்கரே ஆயிருக்க முடியாது. டெஃபினட்டாக நாம் லவ் பண்ண பாடல்கள் நிறையா இருக்கும்ல. நம்மளுக்கு முன்னால் இருக்கிற சிங்கர்ஸ்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, என் கூடயே இருக்கிற என் நண்பர்களும் எவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க. எனக்கு பிடித்த பாடல்கள் மோஸ்ட்லி ஜனரஞ்சகமாக நம்ம எப்படி யோசிக்க முடியும் அப்படிங்கிற பார்க்குறது. ஸோ எனக்கு என் பாட்டை மட்டும் இல்லை, நான் நிறையா பாடல்கள் இல்லை, எனக்கு ரமன் சார் சாங் பிடிக்கும், எனக்கு வித்யாசாகர் சார் பிடிக்கும், விஜயாண்டி சார் பிடிக்கும், யுவந்து பிடிக்கும், எல்லாம் கலந்த கலவை இருக்கும். நான் நிச்சயமாக கோயம்புத்தூர் தான் வந்து கேட்டாங்க, அதனால சூஸ் பண்ணேன். உண்மையாக தான் சார், இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணாங்க. சார் அண்ணா கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப ஃபஸ்ட்டு நான் கேட்கும்போதே வந்து வீட்டில் ஒரு பைட் எடுக்கலான்னா அப்படின்னு வந்து கேட்டாங்க. என்னுடைய மெயின் நான் எடுத்து வச்ச ஸ்டெப் வந்து என்னை பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, வர மக்களை பார்த்துக்கணும். ஏன்னா சேஃப்டி மெஷர்ஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எங்கெங்கேயோ என்னென்னமோ போயிட்டுருக்கு. ஸோ நியூ இயர் அதுவுமா ரொம்ப இன்னும் என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பாங்க.
ஸோ இது ஃபேமிலியும் வர்றதுனால குழந்தைங்களும் இருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு 100 கண்ணில் ஒரு 1000 கண்ணு வச்சு எல்லா இடத்துலையும் பார்க்க வேண்டியிருக்கு. அது எல்லாத்துக்கும் தங்கச்சி ஒத்துக்கிட்டாங்க. சரி, அதனால தான் நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டான விஷயம் ப்ரோசன் மால்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட். இது ஜென்ரலாக ஒரு பப்ளிக் கிரவுண்ட்லேயும் எங்கேயும் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஒரு மால்குள்ள இருக்குன்றப்போ அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் கண்டிப்பாகவே எல்லாருக்குமே தெரியும். இதோட எல்லா வருஷமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோசன் மால் வந்து வென்யூ பார்ட்னராக இருக்கனால இட்ஸ் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் சேஃப்டி. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து டிராஃபிக் ரெகுலேஷன் இது எல்லாமே இன்ஹவுஸாக இருக்கிறதுனால ஒரு பீப்புள் சேஃப் அண்ட் ஃப்ரெண்ட்லி அண்ட் என்வாயன்மெண்ட்டாகவும் பேசுறது எனக்கே கேட்கலையே, அவங்களுக்கு எப்படி கேட்கும்? இளையராஜா பாட்டு வேறமான்னு சொன்னீங்க. இல்லை சார், நான் மோஸ்ட்லி என் சைட்லேருந்து நான் ராஜா சார் பாடல சார். ஏன்னா பிகாஸ் எனக்கு அந்த ஒரு ப்ராசஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால, என்னதான் நம்ம அவருடைய இசையை கேட்டு ஊறி 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 ரத்தத்தில் எல்லா இடத்துலையும் அங்கே தான் அவர் தான் இருக்கார். பட் சில ப்ராசஸ்லாம் போகிறதுனால கஷ்டமாக இருக்கிறதுனால நான் அவர் பாடல்களை தொடல சார். என்னோட பாட்டு சார், வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி முத்துச்சரம், தாம்தும் பீமா, வாரணமாயிரமாயன், இப்போ இருக்கிற தேவ் வரைக்கும், இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சாங்ஸ் வரைக்கும், இன்க்ளூடிங் அனிருத், எல்லா சிங்கர்ஸ் மோஸ்ட்லி எல்லா சாங்கும் எல்லாம் ட்ரை பண்ணுறோம். இப்போ வர்ற மியூசிக் எல்லாமே இறைச்சல் அதிகமா இருக்கு, பாடல் வரிகள் சரியா கேட்கறது அதிகமா இல்லை. கம்மியா இருக்கு சார். ஆமாம், கரெக்டு. அது நான் போன தடவை சொன்னேன், எல்லா இடத்துலையும் சொல்கிறேன். சிங்கர்ஸே இல்லையே இப்போ சிங்கர்ஸ் எங்கள் நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச். நான், கார்த்திக், ஹரிச்சரன், நரேஷ் ஐயர், ஹரிஷ் ராகவேந்தர், திப்பு, நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச். அதுக்கப்புறம் சிங்கர்ஸே வரல. அதுக்கப்புறம் சிட்டு வந்தார். அப்போ ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண ஒரு விஷயம். இந்த இறைச்சலுங்கிறது வந்து நாம் இன்னொன்று யோசிக்கணும்னு, ஒரு நம்மளுக்கு வயசாயிருச்சோ, நம்ம வெறும் இனிமையாக மியூசிக் கேட்டு கேட்டு இப்போ இருக்கிற ஜென்சி பசங்க அதை லவ் பண்ணுறானுங்களே, அது கேட்கறதுக்கு அப்படியே அலுப்பை பார்த்தவன்லாம் கேட்குறேன், உணர்ச்சி வசப்படுறானே அது. பட் மெலடியாக குறைஞ்சி போச்சு, அது உண்மை. மெலடி குறைஞ்சி போச்சு. எல்லாமே இப்போ ஃபாஸ்ட்டாக படங்களும் டைம் டியூரேஷன் குறைஞ்சி போச்சுண்ணா. இப்போ நம்ம 3.5 மணி நேரம் உட்காந்து நம்ம படம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து எல்லாம் 2 ஹவர்ஸ்க்குள்ளே முடிங்கன்றாங்க. ஸோ எல்லாத்தையும் கொண்டு வந்து கரெக்டாக நம்ம சேர்க்கணும்ல. ஸோ அதனால் எல்லாமே காலங்கள் மாறிட்டு இருக்கு. மெலடி வரும்ண்ணே, திருப்பி வரும்னே ஒரு நம்பிக்கையோட நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அந்த இதுக்கான டெம்ப்ளேட்லேயே டேக் பண்ணுறது இவராக தான் இருக்கும் எல்லாருமே. எப்போ இவங்கெல்லாம் வில் பி பேக் அப்படின்னு சொல்லி நியூ மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் எப்போ இவங்களெல்லாம் வந்து திருப்பியும் அகைன் இன்க்ளூட் பண்ண போறீங்கன்னு அந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் டேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஆளே இவராக தான் இருக்கும். ஆமாண்ணா. அண்ணா ரொம்ப டேஞ்சர்ண்ணா, இது ரொம்ப டேஞ்சரு. அது நம்ம எப்படி வேணா பார்க்கலாண்ணே. இப்போ ரஹ்மான் சார் மாதிரி ஒருத்தர் வந்து அதை ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, நம்ம முறைப்படி பாலு சார் அவங்க ஃபேமிலி கிட்ட கன்சல்ட் பண்ணி, அப்பாவோட வாய்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்களா, இந்த டெக்னாலஜி இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்களான்னு அவங்க ஓகே சொல்லி ஒரு என்ஓசி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரஹ்மான் சார் யூஸ் பண்ணுறாரு. ரஹ்மான் சார் இப்போ வந்து ஷாகுல் அமீது இருந்தார், ராசாத்தி அவர், நம்ம காலமான என்னுடைய நண்பன் பம்பா பாக்யா, அவங்க ஒரு சாங்கில் இவங்க 2 பேர் வாய்ஸும் யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அவர் ரஹ்மான் சார் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் அவங்க கிட்ட வாங்கி, அவங்க பாடும்போது என்ன பேமெண்ட் வாங்கியிருப்பாங்களோ அந்த பேமெண்ட் அவங்க வீட்டுக்கு போச்சு. அந்த மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் நல்லா இருக்கும்ண்ணே. திடீர்னு இப்போ நான் பேசுகிற மாதிரி யார் வேணால் ரெக்கார்ட் பண்ணலாமா, யார் வேணால் இது பண்ணலாம். அது அந்த வகையில் ஹேண்டில் பண்ணுறது தான். ஒரு குழந்தைய நம்ம வளர்க்குறதானே, அது எப்படி வேணால் நம்ம கண் பார்வையில் வளர்ந்தா அது நல்ல பிள்ளையாக வளரும். அந்த ஒரு விஷயம்தான் அது. அண்ணே வரணுண்ணே. ஆமாண்ணே, அதுக்கப்புறம் நான் வீட்லேயே உட்காந்துருப்பேன். இப்போது கிறிஷ் தேவையில்லை, கிறிஷ் வாய்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சிங்கரை வச்சு பாட வச்சுட்டு என் வாய்ஸுக்கு மேட்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்குது. பட் அதுக்கு இந்த ஒரு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவனே கூப்பிட்டு பாட வச்சிடலாமேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஹேண்டில்
அழகாகவும் கொண்டு போகலாம். சார் கோவிட்க்கு அப்புறம் இந்த கான்செப்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சார் கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்லா போகுதுங்க சார். 2024லேருந்தே ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சிருச்சு சார். இப்போ ஜெயராஜ் சார், ஹாரிஸ் ஜெயராஜ் சார், யுவன் சார், இப்போ ரஹ்மான் சார், இவங்க எல்லாருமே இப்போ கான்சர்ட் ஃபீல் கொண்டு வந்து இப்போ எல்லா சிங்கர்ஸும் இப்போ எங்கள் பேட்ச் சிங்கர்ஸ்லாம் நாங்கள்லாம் இப்போ எல்லாரும் லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக போகுது சார். இது ஒன்றும் பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. ரெக்கார்டிங்ஸ் முன்ன மாதிரி இல்லை, இப்போ குறைஞ்சி போச்சு. ஏன்னா சிங்கர்ஸ் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இதுவரை தவிர, பட் லைவ் ஷோ கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். கடவுள் நல்லா தான் பார்த்துருக்காரு. புதுமுக மியூசிக் வரும்போது ப்ளஸ் வாய்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா சார்? இதுக்காக பழைய ஆளுங்களை சார் ஃப்ரெஷ் வாய்ஸ் கொடுங்கன்றோம். தயவு செஞ்சு என்ன கூட நாங்கள் பாடி பேர் வாங்கி வச்சிருக்கு கடவுள் புண்ணியத்தில். புது சிங்கர்ஸ்க்காக வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு. இப்போ வர மியூசிக்கர்ஸ் எல்லாம் அவங்க தான் பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸ் இது மறைஞ்சு போச்சு. அதான் நான் இப்போ ஒரு இன்டர்வியூவில் கூட சொன்னேன் சார். சிங்கர்ஸ் எல்லாம் படத்துக்காக பாடணும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. எல்லாரும் இண்டிபெண்டன்ட் மியூசிக் சொந்தமாகவே இசையமைச்சு பாடலாம்ல சார். இப்போ எல்லாம் இவ்வளோ பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, யூடியூப் வந்துருச்சு, என்னென்னமோ இது இருக்குது. நாமளே அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தேவையில்லை. நீங்கள் போய் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆன்லைனில் போய் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பாட்டை எடுத்து அவன் 20-30 பிளாட்ஃபார்முக்கு அவனே போடுறான், காசை கொண்டு வந்து அக்கௌண்ட்டில் போடுறான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் இருக்கும்போது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சினிமா மட்டுமே இசை இல்லை. இனிமே சார் இப்போ நல்லா தானே சார் போகுது, அதான் போயிட்டு இருக்கு. பாட்டு கூட வர்றது இல்லை. கரெக்ட். ப்ரொடியூசர் சேஃபாராங்க சார். பாட்டுக்காக நம்ம படத்துக்கு போன காலம்லாம் ஆமாம் சார், போயிடுச்சு சார். அண்ணா கரெக்ட். பாட்டுக்காக ஓடின படங்கள் எத்தனை, வெறும் பாட்டுக்காக ஓடின படங்கள் எத்தனை, அது ஒரு வருத்தமாக தான் இருக்கு. அந்த அந்த காலகட்டம் எல்லாமே ஒரு சைக்கிள்னு பார்க்குறேண்ணே. ஒரு சைக்கிள் தான் அது. கொஞ்சம் போச்சுன்னா திரும்பி வரும்னு ஒரு நம்பிக்கை விடாம. ஏன்னா நம்ம கல்ச்சர், நம்ம ஊறி போன 2000 வருஷமா இதே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒரு படத்துக்கு போய் உட்காந்தோன்னா நல்ல பாட்டு உட்காந்து பார்க்கறது, அந்த ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குல்லண்ணே. அது இப்போ மிஸ்ஸிங்காக இருக்கு. வரும்ண்ணே, திரும்பி வரும், டெஃபினட்டாக வரும். திருப்பி இப்போ பழைய பாடல்களை இப்போ ரீமிக்ஸ் பண்ணி அதுதான் இப்போ ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருக்கு. பழைய பாடல் இதெல்லாம் அது இங்கே ஒரு ஆக்டர் இருக்காரு, இங்கே ஒரு ஆக்டர் இருக்காரு, 2 பேருக்கும் காலகட்டங்கள் டிஃப்ரென்ஸு. நடுவில் இன்னொரு ஆக்டர் வந்து அப்படியே தலை காமிச்சிட்டு போகிறது இல்லையா, அது மாதிரி தான். சும்மா இந்த ரீமிக்ஸ்னு வந்து சும்மா ஒரு கிமிக் தான். அது இன்னொரு ஜென்ரேஷன், இன்னொரு ஏஆர் ரஹ்மான், இன்னொரு அனிருத், இன்னொரு ஹாரிஸ் ஜெயராஜ் வர வரைக்கும் இந்த ஒரு சின்ன ட்ராமாஸ் அங்கங்கே வந்துட்டு போவாங்க, அவ்வளோதான். கலாச்சாரம் அதிகமாக. ஆமாம் சார், இதுவும் அதே கேட்டகரியில் தான் போய் சேரும் சார். ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம தாலாட்டு கேட்டு வளர்ந்த பசங்க. நம்மளுக்கு நல்ல மெலடி வேணும். என்ன வரட்டும், ரேப்பும் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் மியூசிக் தானே. அது ஆக்சுவலி சொல்ல போனீங்கன்னா ரெகுலர் சாங்ஸோட ரேப்பில் இன்னும் தமிழ் அழகாக யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இருக்கிற ரேப்ஸ்லாம் கேளுங்களேன். இந்த வாஹீசன் ஒரு பையன் எவ்வளோ அழகாக யூஸ் பண்ணுறாப்புல அந்த தம்பி. முருகருக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணியிருக்காரு. தமிழ்லாம் இன்னும் இவ்வளோ இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா வருது. ஸோ ரேப் அதெல்லாம் வெல்கம் பண்ணலாம் சார். நல்லா இருக்கும் சார். அது படங்கள் நடிக்கிறது எப்படி ஹீரோவா நடிப்பீங்க சார்? ஏன் சார் நீங்க லுக் எல்லாமே இருக்கு சார்? லுக்கு இருக்கு சார், பட் பண்ணேன் சார். நான் ஒரு படம் பண்ணேன், அதுக்கு நிறைய பண்ணேன். சிங்கம் 3 பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ கூட ராஜா கிளின்னு ஒரு ஃபிலிம் பண்ணேன், ஒரு சின்ன தம்பிராமி அண்ணன் ஒரு டைரக்ஷனில். பட் ஏதாவது நல்ல ரோல்ஸ் வந்தால் பண்ணலாம். இல்லைன்னா எதுக்கு, அழகாக ஜாலியாக ஸ்டேஜில் சரஸ்வதி இருக்கிறார் நம்ம நாக்கில் பாடிட்டு. யாரோட டைரக்ஷன்ல நினைக்கணும் அது இருந்ததெல்லாம் மைண்ட் செட் எப்படி சார்? யங் ஜெனரேஷனோட டைரக்ஷன் முதல்ல கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யாரை பார்த்து என்னண்ணே அப்படியே நீங்க ஃபைனலா ஒரு வாய்ஸ் ஒரு 2 வார்த்தை ஒரு பாட்டு ஒன்று சார், பாட்டோட கான்செப்ட் பாட்டு. சார் எகைன் இன்னொன்று சார், ஹாரிஸ் சார் அவர் கூட ஒரு காம்போ ரொம்ப நாள் ஆச்சு சார். மறுபடியும் ஜாயின் பண்ணுறோமே சார் அப்கமிங். இப்போ நான் சாரோட இணைஞ்சு லைவ் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ சார் நிறைய ப்ராஜெக்ட் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கூடி சீக்கிரம் வரும்.
குரல் ஒரு பாடல் கேட்கலாம். குரல் நல்ல பாடல். ஒரு சின்ன தாமரை என் கண்ணில் பூத்ததே, அதன் மின்னல் வார்த்தைகள் என் உள்ளம் தேடி தைக்கின்றதே. இதை உண்மை என்பதா இல்லை பொய்தான் என்பதா, என் தேகம் முழுவதும் ஒரு விண்மீன் கூட்டம் வைக்கின்றதே. வந்து எல்லாரும் நீங்களும் வரணும் ஷோக்கு. உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் கூட்டுவாங்க, பிள்ளைங்களை கூட்டுவாங்க, உங்க மனைவியார் கூட்டுவாங்க, எல்லாரையும் கூட்டுவாங்க. அமேசிங்கா இருக்கும், அமோகமா இருக்கும். என்னால எவ்வளவு பாட முடியுமோ நான் அவ்வளவு பாடி. உங்களுடைய பாடல் எத்தனை பாடல் எதிர்பார்க்கணும்? என்னன்னா எத்தனை பாடல் எதிர்பார்க்கணும்? நான் மட்டுமா ஒரு 25 பாட்டு பாடணும். தேங்க்யூண்ணா.